அச்சு சிறுத்தைப்படம் சூர்யா மாதிரி. என்னது ஆட்டோல குளிக்கணுமா? வாங்க போலாம். இது ஆட்டோல வந்துட்டாங்க. ஆட்டோ அங்க இருக்காங்க. நான் பக்கெட்ல தண்ணி வச்சுட்டேன். அண்ட் இதுவும் கையில வச்சிருக்கேன். அவன் வந்தோடனே அப்படி ஏறிடும். ஓகே. ஆனா இது உள்ள போக மாட்டேங்குது. ஒரே நிமிஷம் வந்துடுறேண்ணா. ஒரே நிமிஷம். பாத்துருங்க சேனல்லையும் பாத்துருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ணா ரொம்ப சீடு. ஓகே நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட்டோ அது பே பண்ணிடுறேன். நான் இங்கே இறங்கிக்கிறேன். இட்ஸ் ஓகே நான் தேங்க்யூ ஸோ மச். அவசரத்தில் மைக்கில் அப்படியே ஊற்றிட்டேன். நான் மைக்கை ஊற்றிருந்ததை மறந்துட்டு நான் அப்படியே ஊற்றிட்டேன். மைக் வேறு வரதான் போன்னு தெரியல. பயமா சந்தோஷமா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வாங்கி ஒரு வாரம் சொல்லலாம் வச்சிருவாங்க. டேட்லேயே இல்லை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுருங்க. பாருங்க ப்ரோ நேம் பார்த்த உடனே கொஞ்சம் கெஸ் பண்ணேன். ஆனா கரெக்டா தெரியல. அப்புறமேட்டு பார்த்தா எனக்கு தண்ணி சத்தம் கேட்டவொடனே கீழே தான் ஊற்றி. ஓகே அண்ணாக்கு பேமெண்ட்டை போட்டுருவோம். நான் தொடச்சு விட்டுருவேன். பரவாயில்ல காஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பாய் பார்க்கலாம். இதெல்லாம் யூடியூப்ல போடுவீங்களா? ஆமா உங்களுக்கு ஓகே தானே? நான் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கணும். ஓகே பாவட்டா. ஸோ ஸ்வீட் ஆஃப் எவ்வளோ ஸ்வீட்டாக எடுத்துக்கிட்டாரு. நான் வந்து டவலு அதுக்கப்புறம் இந்த பேக்லாம் எடுத்துக்கிட்டு என்ன தெரியல. ஒரு ரொம்ப பயமா அந்த ஆக்சுவலாக பண்ண போது எங்களுக்கு பார்க்குறாங்க. என்னடா குளிச்சுக்கிட்டு இருக்காளே நீங்கள் என்ன பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து கேமராமேனை ஃபஸ்ட்டு கார் பின்னாடி உட்காந்து கூட அவங்க இப்படி வந்தாங்கன்னா இப்படி எடுன்றது தான் பிளானு. அவன் அதே மாதிரியே உட்காந்துருந்தான். நாங்கள் சொன்ன மாதிரி பிளான் அண்ணா முன்னாடி போயிட்டாங்க. அண்ணாவோட ரியாக்ஷனே தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு காருக்கு எடுத்துகிட்டு வந்தது இங்கே சும்மா சுற்றி எப்படி தெரியுமா ஊற்றுனேன். அப்படியே இப்படி எடுத்து இப்படியே ஊற்றிட்டேன். 2 ஜெகு ஊற்றுறேன். நான் ஐயோ மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1000 மைக்கான கூட பரவாயில்ல. அது கூட பரவாயில்லாம் கிடையாது. கஷ்டம்தான். மைக்கு தான் எல்லாமே இவங்க கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இது கரெக்டாக கேட்குதானு தெரியல. பயமாக இருக்குது. இது வேறு புதுசு. இப்போ தான் கிஃப்ட் வந்தது. நானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்காமல் கிஃப்டே பண்ணாங்க. அந்த மாதிரி பைக்கை வந்து எப்படி நீ என்ன வரும்போது எல்லாத்தையும் அப்படியே நான் மறந்து ஒரு மாதிரி ஆயிருந்தா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்னும் ஒரு ஆட்டோ புக் பண்ணி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கணும். இந்த வாட்டி கொஞ்சம் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணலாம். உள்ள வர எங்கள் அப்பா பார்த்து சன்னாயிட்டாரு. என்ன இப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாடி இந்த மாதிரி ஒரு டேர் அப்படி சொல்லுங்க. அவர் திட்டுவே அப்படி கேட்குறாரு. ஒரு சின்ன அண்ணா வந்தாங்க. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் டாடி. ஆமாம் அதனால அவர் நம்மள மாதிரியே இருக்காரு. பைக் வந்து கனெக்ட் ஆன மாதிரியே காட்டல. மைக் ஒர்க் ஆக முடியுது. என்னாச்சுன்னு தெரியல. செல்ல குட்டி இதை வந்து ப்ளே பண்ணோன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டோம். மற்ற வீடியோஸ்லாம் கேட்குது. இது வந்து கேட்க மாட்டேங்குது. A few moments later. ஹாய் காய்ஸ். ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா அழுவிட்டுச்சு மைக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்ட எனக்குலாம் ஒன்றுமே ஓடல. யோசிச்சு பாருங்க. யூடியூப் ஆரம்பிச்சு 10 மாதம் ஆச்சு கைஸ். இந்த மைக் வந்து என்னோட ட்ரீம். லைக் ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்காக ஒருத்தவங்க வந்து ஆசையை கிஃப்ட் பண்ணதையும் நான் வந்து தண்ணியை தலையில் ஊற்றி அது எப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி இருக்கீங்களே அச்சு ஒரு பொறுப்பு இல்லையே உங்கள்கிட்ட. இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். கேமராமேன் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணாரு. அது என்னன்னா லைக் இப்போ தான் நாங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது நினச்சோம் ஏற்கனவே ஒரு சோதனை. இந்த சோதனைக்கு மேலே இவன் ஒரு ரோதனை கைக்குவேன். எப்போ பார்த்தாலும் முக்கியமான நேரத்தில் ஆன் பண்ணவே மாட்டான். கேமரா ஆன் பண்ணாமல் ரோல் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சா அதுக்கப்புறம் அக்கா ஆனே பண்ணல கடிப்பான். உன்னால என்ன பண்ண முடியுமா போயிடு போ. ஆன்ல இருக்கான்னு பார்த்து தயவு செஞ்சு கட்டே பண்ணாத. அப்படியே போ. மைக் கனெக்ஷன்ல மட்டும் சிக்னல் மட்டும் கொடுங்க. நான் பார்த்துட்டே தான் இருப்பேன். பார்த்துட்டே தான் இருப்பேன். ஐயோ வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். ஆமாண்டா இப்போ எப்படிடா கேட்கும். நான் பேக்ல எங்கேயாவது மாட்டிடுறேன். கையில் வச்சுக்கிறேன். லெட்ஸ் வாக் திஸ் திங். அண்ணா 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 ஒரு நிமிஷம் வாங்க. அண்ணா சவாரி இருக்காண்ணா ரிப்பேரா? ஓகே ரேப்பிடோ ரேப்பிடோ நீ தானா? 68 ரூபாய். ஓகேண்ணா. கீழே எதுக்கு நான் அட்டெல்லாம் வச்சுருக்கீங்க? மழை பெய்யுதுல கச்சரா போட்டிருக்கீங்களா? அது கொஞ்சம் எடுத்து அப்புறமா நான் இறங்கும் போது நான் உங்களுக்கு வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நானே எடுத்துறேன். எடுத்துக்கிறேன். அது பரவாயில்ல. நானே எடுத்துறேன். என்னாச்சு இது அங்கே வைக்கணும். நான் இதை பிடிச்சிங்க ஒரு பக்கம். பிடிச்சிக்கணும். நான் இது கன்ஃபார்மாக எடுத்துக்கலாண்ணா. எடுக்கிறதுலே இருக்கீங்க. அப்படி போக முடியும்.
நான் வரும்போது குளிக்கலண்ணா, அதனால நான் ஒரு அப்படியே போறதுக்கு டக்குன்னு குளிச்சிடறேண்ணா. ஓகே வண்டியிலே குளிக்கிறேன். ஆமாண்ணா, ரொம்ப லேட் ஆகுது, அதனால நான் கொஞ்சம் கோச்சிக்காதீங்கண்ணா. பண்றதே சரி. வண்டியில எப்படி குளிக்கிறது நியாயமா இது? நியாயமா அண்ணா, ஒரு வயசுல குளிச்சிடறேண்ணா. நிறுத்துங்க என்ன பார்க்கவே நினைக்கிறது வண்டியில குளிச்சது இது நினைப்பாங்கம்மா. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் டக்குன்னு டைம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி குளிப்பேன் ஸ்கூலுக்கு போகும்போது கூட. நீங்க வந்து எது கேமரா எடுக்கிறீங்களா? புரியலையே. ஹாய் சொல்லுங்க. ஹாய் அண்ணா கேட்குறாரு, என்ன இப்படியே குளிக்கிறீங்க, இப்படியே குளிப்பீங்களா எப்பவுமே? டெய்லி நான் இந்த மாதிரி இது பாக்குறதுக்கு நம்மளுக்கே பயமா இருக்குது. நம்மள தானே எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. திருப்பி படம் பார்த்துருக்கீங்களாண்ணா? அந்த படத்துல அவன் அப்படிதான் போகும்போது அவசரமா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துக்காக குளிச்சுட்டே போவான். அந்த மாதிரி நான் என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்கலான்னு அவசரமா போகும்போது தான் நீங்க விட மாட்டீங்க. உடம்பாடா வண்டியில அதுக்காக போய் குளிச்சுட்டு போவோம். அப்போ டக்கு ஊற்றி போனா 2 ஜெக் மட்டும் நான் டக்கு டக்குன்னு குளிச்சிட்டேன்னா அப்படியே போய் நான் காட்டில் காஞ்சிரும்ல. காஞ்சிருமா? வண்டி என்ன நிலமா ஆகும்? நீங்க வண்டியில இதுதானே உங்களுக்காக ஆசையா அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து சொல்றதெல்லாம் ஓகே தான். அதுக்காக வண்டியில கொஞ்சம் தான் டூ மச் ப்ராப்ளமா இருக்கு. so sweet baby. ஒரு நானே பயந்துட்டேன். அந்த ஏரியாவே நம்மள தான் பார்க்குறோம் வீட்ல இருந்து ஏற்றி. இந்த மாதிரி யாராச்சும் பண்ணியிருக்காங்களாண்ணா ஆட்டில் போகும்போது குளிக்கிறது? எத்தனை வருஷம் நான் ஓட்டுறீங்க? 5 வருஷம் ஓட்டுறாங்க. ஒன்று ஆட்டோக்காரனாவும் இதே தான் சொன்னாங்க. ஆனால் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஹாப்பியா கைஸ் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஃபுல்லாக ஊற்றல. ஐம் ஸோ சாரி, பிகாஸ் நாவே யோசிக்கணும் இல்லையா? எனக்கு ஊற்றிட்டு வரும்போதே நான் என்னடாப்பா தண்ணிலாம் வச்சுட்டு வரீங்களேன்னு பார்த்தேன். ஆட்டோ கிட்ட கழுவி விட போகிறாங்களா? எதையும் சொன்னாதான் தெரியும். நீ அது சொல்லாமல் அப்படியே பண்ணாதான் நான் ஒரு கிக்காக இருக்கும். உங்கள் ரியாக்ஷன்லாம் அப்போ தானே பார்க்க முடியும். பின்னாடி எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், இங்கே வச்சிருந்தேன். ஃபுல்லாக தண்ணி எடுத்து போட்டு ஊற்றிருப்பாங்க. ஐம் ஸோ சாரிண்ணா. ப்ராப்ளமா? என்னோட வேலை அந்த மாதிரி. நீங்க யூடியூப் சேனல்ல இருக்கீங்களா? ஆமாண்ணா. ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா? கண்டிப்பாண்ணா. செல்ஃபி வித் பஜ்ரங்கி பார்த்துருக்கீங்களா? அதை அவன் பண்ணுவான். எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து யூடியூப் சேனல் வரங்கிறது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் ரேர். இது என்ன வேற சவுண்ட்? இது தண்ணி சவுண்ட் வருது. எடுத்து வேகமா கூட மூவ் பண்ணல, ஆனா எப்படி இவ்வளவு சவுண்ட் வருதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா இவன் கேமராமேன் இங்க தானே இருக்கான், ஆனா அதுக்குள்ளே ஊத்தியே ஆகணும். இந்த கேமராமேன் எங்க இருந்தாருன்னு எனக்கே தெரியல. இவன் ஒரு ஆட்டோக்குள்ள ஒளிக்க வச்சிருந்தேன். நல்லா பண்றீங்க. ஆனா வீடியோ எல்லாம் போய் பார்த்தா தெரியும். எனக்கு அப்பயே சந்தேகமா, பக்கெட்ல வந்து தண்ணி எடுத்து ஆட்டோல போறாங்க. ஓகே எடுத்துட்டு போறாங்க, அவங்கள போய் விட்டுட்டா போதும், வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் யோசிச்சேன். மறுபடியும் ஊத்தாதீங்க, கொண்டு போய் விட்டுறலாம்லாம் பேசலான்னு தான் பார்த்தேன். நீங்க மறுபடியும் நான் லைட்டா குளிச்சுக்கிறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு பெருசா இது வேலைக்கு ஆகாது. கேமரா சூப்பரா பண்றாரு, கரெக்டா அதை 2 பேரையும் எடிட் பண்ணிருக்காரு. எதுவுமே தெரியாத அளவுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. நன்றிண்ணா, நல்லா பண்ணீங்க. முன்னாடி கேமராவே ஆன் பண்ணாம சும்மா வச்சுட்டு தண்ணியை தலையில ஊத்திட்டேன். வந்து சொல்றான், அக்கா கேமரா ஆனே பண்ணல. எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. போன வாட்டி ரொம்ப ஸ்வீட்ண்ணா. சோ ஸ்வீட் ஆஃப் யூ. எதுவுமே கோச்சிக்கல. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பைண்ணா. கேமராமேனை பத்தி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா? ஸ்பீச்லெஸ் ஆகிட்டேன். நான் கூட இருக்கு, எனக்கு தான் தெரியும். ஹேண்டில் பண்ணோம். டச் வாட்டர் பால்னா என்ன பண்ணோம்? எடுத்து இப்படி தொடச்சிட்டு திருப்பி எப்படியாவது எடுக்க ட்ரை பண்ணோம்னா ஃபுல்லாக ஊற்றிட்டு தப்பு கொட்டே அடிக்கிறா. அப்போ ஜாலி எப்படியோ ஒரு முஸ்டாலான்ட்டு வீட்டில் போய் தாச்சு பண்ணி பார்த்தா அப்படி ஒரு மேட்ரே நடந்ததே இல்லை. மைக்கு வேற பார்த்தாது எனக்கு செஞ்சிச்சு. Few inches later. சிக்னல் குளிக்கல. நான் வரும்போது அதான் அப்படியே போற டக்குனு குடிச்சிருவேன். டக்குனு காஞ்சிடும்லண்ணா. வண்டி நான் செய்யணுமாண்ணா? அப்படியே உங்களுக்கு எஃப்சி பண்ண மாதிரி ஆயிடும்ண்ணா. பலன்னு சோப்பு வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா, சோப்பு வச்சுட்டு ஒரு மண்டண்ணா. கடையிலையாண்ணா? இல்லை டைம் ஆகுது, போகணும். அப்படியே பரவாயில்ல, வரும்போது போடுங்க. ரிட்டன் கூட்டு வந்துடுறீங்களாண்ணா? ஒரு 10-15 நிமிஷம். இப்படியே யூட்டன் நான் இப்படியே வீட்டுக்கு போகிறேன். நான் டபுள் பேமெண்ட் பண்ணிடுறேன். சோப்பு போடாமல் எனக்கு ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கணும். ஏன் சோப்பு தான் கெட்டாகும். நம்ம வீட்டில் போய் சோப்பு எடுத்துருவோம். சோப்பு எடுத்துட்டு வந்துடுது. குவாரிக்கே போயிடலாண்ணா. குவாரி போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாண்ணா. மூக்குக்குள்ளெல்லாம் வர தண்ணி போயிடலாம். நீங்கள் காலையில் குளிச்சிட்டிங்களாண்ணா? எப்படி ஆட்டில் வரும்போதே குளிச்சிங்களா இல்லை வீட்டிலே குளிச்சிட்டிங்களாண்ணா? சரி. நான் பக்கெட்டோட இங்கே வச்சுட்டு போகிறேன். வேணும்னா அப்படியே குளிச்சுக்கோங்க எப்பயாச்சும். என்னடா நடக்குதுங்க? ஆட்டோஸ்லாம்
சோப் எடுத்துட்டு வந்துட்டானா 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகேண்ணா இருங்க வந்துடுறேன். இங்கே போயிடாதீங்க. அவர் அதே இப்பதான் போய் பார்க்குறாரு. அண்ணா 2 ஸ்டாப்பிங் போயிட்டு வந்திருக்கோண்ணா. இப்போதான் நீங்கள் வீடியோவே கவனிக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் கைஸ் இவர். நான் பார்த்ததுலே ஒரு உலகம் தெரியாத ஒரு குழந்தையாவே இருக்காரு. ஆனால் நான் வந்து ஒரு யூடியூபர்னா எனக்கு என்ன டேரக்டாக அது மாதிரி ஆட்டில் போகும்போது குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2 பேர்ட்ட பண்ணிட்டோம். அதுவும் சூப்பராக வந்துருந்தது. ஆனால் லாஸ்ட் என்ன சொன்னாலே நீங்கள் மெயின் ரோட்டில் போகும்போது பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களை புக் பண்ண முடியும். அதனால தான் என்னாச்சு சைலண்ட் ஆகிட்டீங்க? என்ன நினச்சிங்க? உண்மையாகவே இந்த பொண்ணு இப்படிதான் பண்ணுதுன்னு நினச்சிங்களா? ஏதோ ஒன்று சாக்லேருந்தே வெளில வரல. என்னடா சொல்லி இந்த பொண்ணு திடீர்னு யூடியூப் வந்து வீடியோ வந்து நாங்கள் ஆரம்பிச்சது வந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். நான் இங்கேருந்து போகும்போது வந்து எடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் கவனிக்கவே இல்லை. நானும் கண்ணாடியில் பார்க்குறேன். நீங்கள் பார்ப்பீங்கன்னு நீங்கள் அழகாக ரோட்டை பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே ஃபர்ஸ்ட் டைம் மூத்த போது திரும்பினீங்களே அவ்வளோதான். அப்புறம் அவர் பழகிட்டாரு. அப்புறம் சோப்பு கேட்குற அப்பயும் கடையில் நிறுத்தா. ஆனா நீங்க ஒரு பச்சை குழந்தைண்ணா நீங்க. சரி நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேண்ணா. கண்டிப்பாண்ணா. அண்ணா பேரு பாலா. ஏய் 3 பேர்ல யார் ரொம்ப ஸ்வீட்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அது சென்னையில் தண்ணி பிரச்சனை இருக்கிறனால அடிக்கடி அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி எதை சொன்னாங்க. அண்ணா வரீங்களாண்ணா? நான் உங்கள் வீடு தூக்கிட்டு போயிடுறேன். பேசாமல் நீ என்னண்ணா இப்படி எப்படி பார்த்தாலும் ஸ்வீட்டாக இருக்கீங்களேண்ணா. எது சொன்னாலும் நம்புறீங்க. வாங்க போகலாம் வாங்க. நம்ம டைலாக் அந்த நிலைமையை பாருங்க. 200 போட்டுட்டானா கண்டிப்பாக. நீங்க எங்கண்ணா இருக்கு வீடு? கபாலீஸ்வர் நகர்ல தான் இருக்கீங்களாண்ணா? கொல்லத்துக்கு பக்கத்துல. அதுவா கபாலீஸ்வர் நகர்? எத்தனை வருஷமா இருக்கீங்க? பிறந்ததுலேருந்தே இங்கே நாங்கள் ஒரு ஏரியா பேர் தெரியலையே. நான் பே பண்ணிட்டேன். ஓகே நான் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் இந்த டேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப சரியாக ஃபீல் பண்ணேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம மீட் பண்ணதுனாலையோ என்னமோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஏன்னா அந்த வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து திருப்பியும் பண்ணலான்னு யோசிக்கிற டைம் தான் பார்த்தா லைக் மைக் ஒர்க் ஆகலை, வீடியோவே வரல, எடுத்தே ஆகணுன்ற சுச்சுவேஷன். ரொம்ப நேரம் புரட்டத்துக்கு பிறகு திரும்பியும் நாங்கள் வந்து ஒருத்தவங்களை புக் பண்ணி அப்போ தான் நம்ம வேலுவண்ணா வந்தாங்க. வேலுவண்ணா வந்து சச் ஸ்வீட் ஹார்ட் அண்ட் அவங்ககிட்டே எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அவர் தான் அந்த லீடே கொடுத்தாரு. இங்கேனா பரவாயில்லமா உங்கள் ஏரியாக்குள்ளே பண்ணிட்டீங்க, மெயின் ரோட்டில் போனீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ல நம்ம இது பண்ணவே இல்லை அப்படின்னு தோணுச்சு. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துணுமா இல்லையா? அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து திருப்பி ஒருத்தவங்களை புக் பண்ணி அப்போ பாலாண்ணா இருந்தாங்க. அவர் ரொம்ப குழந்தை ஸ்வீட் ஸோ ஸ்வீட் கை. சோப்பு இருக்கான்னு கேட்குறேன், கடையில் எடுத்தவான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஜெம்மை வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. அவர் மேலே கண்ணு போட்டு நான் இந்த வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு 3 ஆட்டோ டிரைவர்னால யார் ரொம்ப ஃபேவரட் சொல்லுங்க. அச்சுக்கு வந்து ஃபேவரட் யாருன்னா 3 பேருமே கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு க்யூட்டாக ஒன்று பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எஸ். அப்புறம் வந்து இது எதுக்காச்சும் கையிலே வச்சுருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் குச்சி கிடைப்பாங்க. அதுக்காக வச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சூப்பர் டேர்லாம் என்ன ஆச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை.